கர்த்தருடைய பெரிதான பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக என்று சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எசேயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 1-2 வசனங்கள். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு சொல்லுவாங்க, அந்த முள்ளில் விழுந்த சேலை அப்படின்னு சொல்லி. அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை அவமானமாகிய முள், வெட்கமாகிய முள், இழப்பாகிய முள், வியாதியாகிய முள், இப்படி அநேக முட்கள், பயமாகிய முள், இப்படி சோதனை வேதனையாகிய முட்களுக்குள்ள விழுந்து கிடந்த நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஒவ்வொரு முட்களில் இருந்தும் அவர் நம்மை மெதுவாக நம்மை விடுவித்து 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 இதுவரைக்கும் தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு தேவன் ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்ததென்று சொல்லுங்கள்னு சொல்லி. அல்லேலூயா, ஆமென். இது வரைக்கும் ஒரு பெரிய போராட்டத்தை நீங்க போராடி கொண்டிருந்திருக்கலாம். பெரிய ஒரு குழப்பமான சூழ்நிலையில நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் எப்ப பார்த்தாலும் ஒரு யுத்தம், எந்த வேளையிலும் ஒரு யுத்தத்தை நீங்கள் செய்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், அல்லேலூயா, உங்களோடு கூட பட்சமாய் பேசி உங்களை ஆற்றி தேற்றி ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆமென். உன் போர் முடிந்தது என்று சொல்லி. அல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உங்களுடைய போர் முடிந்தது மகளே, உன்னுடைய போர் முடிந்தது மகளே, உன்னுடைய போர் முடிந்தது. ஆமென். கர்த்தர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், வில்லை ஒடுக்கிறவர், ஈட்டியை முறிக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. ரதங்களை நெருப்பினால் சுட்டரித்து போடுகிறவர். அவர் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருகிற தேவன். தாவீது ராஜா எத்தனையோ யுத்தங்களை செய்து அவர் ஆண்டவரே சமூகத்தில் சொன்னாரு, ஆண்டவரே, என்று சத்துருக்கள் எல்லா சத்துருக்களுக்கும் என்னை நீங்களாக்கி மீட்டவரே, ஆமென், உண்மையில் அன்பு கூறுவேன். இப்போ நம்ம சொல்ல வேண்டியது அதுதான். ஆண்டவரே, என்னை எல்லாத்தையுமேலேருந்து நீங்களாக்கி ரட்சித்து கொண்டு வந்துட்டீங்கப்பா. நான் ஒரு முள்ளில் விழுந்த சேலையை போல இருந்தேன்ப்பா. எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுதலையாக்கி 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 இந்த நாளிலே எனக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக எமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். நான் நேசிக்கிறேன்னு சொல்லுவோம். பரலோக தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய அருமையான பிள்ளைகளுக்கு இந்த நாளில் ஒரு பெரிய ஆண்டவரை விடுதலை நீர் கட்டளையிட்டபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த பெரிய ஒரு யுத்தத்தில் இருந்து அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனாய் ஆண்டவரே, அருமை பிள்ளைகளோடு கூட இருந்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில். ஆமென்.